ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா இவ்வளோ நாள் இவள் வெயிட் லாஸ் வீடியோ போட்டால், ஒரு 17 டேஸ் போட்டால், அதுக்கப்புறம் போடலை, இவள் வெயிட் லாஸில் தான் இருக்காளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிகிட்டே சொல்கிறேன். ராகி கம்பு உளுந்து போட்டு கம்பு இட்லி ராகி இட்லினை வந்து ரெடி பண்ணிகிட்டே சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து 70 டேஸ் ஒர்க் அவுட்டில் இருந்தேன், டயட்லேயும் இருந்தேன், வாக்கிங் போனேன், ஹாட் வாட்டர் குடித்தேன். எனக்கு நல்ல குட் ரிசல்ட் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் வீட்டில் சொன்னாங்க, போதும் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணாத, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு, இதுதான் கரெக்டான லிமிட்டுன்னாங்க. நான் அப்படி இருந்தும் கேட்கல, கண்டினியூ பண்ணினேன் 60 வரணும்னு. அப்புறம் இடையில என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்த கோதுமை இருக்குல்ல, ரேஷன் கடை கோதுமை, நான் எப்போவுமே ரேஷன் கடை கோதுமையில் தான் கோதுமை மாவு திரித்து நாங்கள் வச்சுக்கிடுவோம் வீட்டு யூஸுக்கு. அப்போ கோதுமை மாவு வந்து ஒரு 10-11 கிலோ கோதுமை வந்து நான் பெரிய டப்பில் ஊற வச்சு, அதாவது கழுவி, ஊற வைக்கல, கழுவுனேன். அதில் உள்ள தூசி அந்த உமிலாம் இருக்குல்ல, அதை கழுவி நான் போட்டுட்டு அதை கொண்டு போய் மாடியில் காய வைக்கிறதுக்காக, வெயிலில் காய வைக்கிறதுக்காக அந்த வெயிட்டோடு தூக்கிட்டு போயிட்டேன். அப்படி நான் வெயிட்டோடு தூக்கிட்டு போகும்போது எனக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு, அதனால் முதுகில் அப்படி ஒரு மாதிரி குத்துத மாதிரியே இருந்தது. அதனால் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டிட்டேன். வாக்கிங்கும் டயட்டில் மட்டும் இருக்கேன். அதனால் அந்த சமநிலையிலே வெயிட்டில் இருக்கேன். நான் லைஃப்பில் வாக்கிங் இருப்பேன், டயட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஒர்க் அவுட் வந்து சரி இனிமேல் பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ணாமே நம்ம டயட் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணலான்னு இனி நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். அப்புறம் அந்த வெயிட் வந்து நான் 60 டச் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். என்னென்ன டயட் ஃபுட்டுன்னு ஒவ்வொரு நாளும் என்ன டயட் எடுக்கிறேன், மார்னிங் என்ன டயட் ஃபுட்டு, லஞ்சு டின்னர் என்னென்னு நான் அதோட ஃபோட்டோஸ் மட்டும் சமையல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியும் போடுறேன், குட் ஹேபிட்ஸும் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை நிப்பாட்டாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய ஓல்டு வீடியோஸை பாருங்கள், என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகும், ஹிப்புக்கு, நம்ம கையில் உள்ள ஆர்ம்ஸுக்கு, மசில்ஸ்க்கு, ஸ்டொமக்குக்கு, தைஸுக்கு, இதோட ஃபேட் லாஸ் வீடியோலாம் நான் எப்படி பண்ணணும்னு என் பசங்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் வெயிட் லாஸில் இருக்கவங்க. நான் ஆல்மோஸ்ட் முடித்ததுனால நான் டயட்லேயும் வாக்கிங்லேயும் மட்டும் இருக்க போகிறேன். அப்புறம் அது பண்ணும்போதே அந்த வாக்கிங், அந்த ஸ்கிப்பிங், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது நான் அதில் சொல்லியிருப்பேன். அதையும் கீப்பப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிசம் வந்து சீக்கிரம் கூடும், சிலவங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது, சிலவங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். அதனால் ஒருத்தர் உடம்பை பொறுத்து இருக்குது. அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவ் கம்மியாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் டயட் மட்டும் இருந்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவ்லேயே இருக்கும். அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் அன்னன்னைக்கு என்ன டயட் ஃபுட் எடுக்கிறோனோ அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உடச்சி விட்ட குழம்புல வந்து பொட்டேட்டோ போட மாட்டீங்க, இவன் என்னடா புதுசாக பொட்டேட்டோ போடுறான்னு நினைப்பீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா எல்லோரும் போடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுபடி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர குட் ஹேபிட்ஸ் வீடியோலாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட சேர்ந்து பாருங்கள். நீங்களும் கமெண்ட் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்ஸில் எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.